أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلذلك فادع واستقم كما أمرت ولا تتبع أهواءهم وقل آمنت بما أنزل الله من كتاب وأمرت لأعدل بينكم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்து ஷூராவை நாம் பார்த்து வருகின்றோம். 24வது வசனத்தில் அல்லாஹு தஆலா மிகவும் தெளிவான ஒரு செய்தியை இங்கு குறிப்பிடுகின்றான். இந்த குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து தான் இறங்கியது. இந்த குர்ஆனை யாரும் மாற்றவோ அல்லது மறுக்கவோ மறைக்கவோ இயலாது. ஏனெனில் குர்ஆனை மாற்றக்கூடிய அல்லது மறைக்கக்கூடிய இந்த அதிகாரத்தை அல்லாஹ் ஒருவனே வைத்திருக்கிறான். ஒருவேளை இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தாலும் கூட அல்லாஹு தஆலா சும்மா இருக்க மாட்டான். அவன் அந்த விஷயத்தை மிகவும் கண்ணியத்தோடு வைத்திருக்கிறான். அதில் யாருக்கும் அதிகார பங்கில்லை என்பதை அல்லாஹ் இந்த இடத்தில் உணர்த்துகின்றான். அம் யகூலூன இஃப்தரா அலல்லாஹி கதிபா, நபியே, இந்த மக்கள் உங்களை பார்த்து அல்லாஹின் மீது முஹம்மத் பொய்யை இட்டுக்கட்டி கொண்டிருக்கிறார் என்று கூறுகிறார்களா? அதாவது இந்த குர்ஆன் அல்லாஹ்விடம் இருந்து இறங்குகின்றது, இதில் பலதை அவர் மாற்றி திரித்து இடைச்செருகல் செய்து இவர் இஷ்டத்திற்கு இவர் எங்கேயோ சென்று ஓதுகின்றார் என்பதையெல்லாம் அந்த மக்கள் கூறிக்கொண்டிருந்த குற்றச்சாட்டு. அதை அல்லாஹு தாலாவும் பேசுகின்றான். இந்த மக்கள் அல்லாஹின் மீது முஹம்மத் பொய்யை இட்டுக்கட்டி கொண்டிருக்கிறார் என்று அவர்கள் கூறுகிறார்களா? ஒருவேளை நீங்கள் இவ்வாறு செய்திருந்தால், அப்படி செய்யல, அதனாலதான் குர்ஆனும் தெளிவாக இருக்குது, உங்களையும் நாம் விட்டு வைத்திருக்கிறோம். நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா பேசுறான். அப்படி நீங்கள் செய்யல, இடைச்செருகல் செய்யல, இதை மாற்றி திரிக்கல, என்ன ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம் புறத்திலிருந்து கொண்டு வந்து கொடுத்தார்களோ அதை அப்படியே நீங்கள் மக்களிடத்தில் எடுத்து வைக்கிறீர்கள். உங்களை கண்டித்து இறக்கப்பட்டாலும் அதையும் மக்களுக்கு மத்தியில் நீங்கள் சொல்கிறீர்கள். அபஸ வ தவல்லா, அல்லாஹு தஆலா ஆரம்பமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டித்து பேசுகின்றான். கடுகடுத்தார், முகம் திருப்பினார். அன்ஜாஅஹுல் அமா, அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்த நேரத்தில் என்பது யாருக்கும் தெரியாது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனதில் நடந்த நிகழ்வு. இதை அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் கொண்டு வந்து கொடுக்கின்றான். வஹியாக இறங்கியது என்னவென்றும் யாருக்கும் தெரியாது. ஏன் வஹி இறங்குகின்றது என்பது கூட யாரும் தெரியாது. அந்த நேரத்தில் பார்த்திருந்தாதான் தெரியும். இருந்த போதிலும் நபி அவர்கள் தங்களை கண்டித்ததையும் மிக நாணயத்தோடு அதை வெளிப்படுத்துகின்றார்கள். இது குர்ஆனுடைய வசனம். அல்லாஹ் என்னை கண்டித்து பேசியிருக்கின்றான். இதே போன்று ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் காணலாம். அவர்களுக்கும் அவர்களுடைய மனைவிக்கும் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, இனி வாழவே முடியாது என்ற நிலை வந்துவிட்டது. உண்மையில் யதார்த்தத்தில் பிரித்து வைத்தாக வேண்டும். அந்த கட்டத்தில் அந்த பிரச்சனை தம்பதிகள் இருக்கிறார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலானதை, உண்மையானதை அந்த நேரத்தில் வேண்டாம் என நினைத்து 2 பேர் பிரியக்கூடாது என்று எல்லோரும் பேசுவதை போன்று அந்த நேரத்தில் பேசினார்கள். ஆனால் நபி அவர்களுக்கு உண்மையாக மனதளவில் தெரியும், இது சரி வராது, இந்த வாழ்க்கை சரி வராது, இவ்விருவர்களுக்கு மத்தியில் தலாக்கின் மூலம் பிரிவினையை ஏற்படுத்தி தான் ஆக வேண்டும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக தெளிவாக இருந்தும் மக்கள் என்ன சொல்லுவார்களோ என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனதில் நினைத்து கொண்டு அம்சிக் அலைக ஜௌஜக, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு மனைவி கூட இரம்பா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழு அப்படின்னு நபி அவர்கள் சொல்றாங்க. ஆனால் இது அல்லாஹுக்கு பிடிக்கல. உடனே ஆயத்தை இறக்குறான், உடைச்சு பேசுறான் அல்லாஹு தஆலா. நபியே, நீங்கள் பிரித்து வைப்பதை விட்டுவிட்டு உங்களுடைய மனைவியோடு சேர்ந்து வாழ் என்று உங்களுடைய மகனாரை பார்த்து நீங்கள் கூறினீர்கள். இது உங்களுடைய மனசுல இருப்பதல்ல, நீங்கள் மக்களுக்கு அஞ்சினீர்கள். மக்கள் என்ன சொல்லுவாங்களோ, நபி அவர்களுடைய குடும்பத்துல இந்த மாதிரி நடக்குதே, இவர் இப்படி பண்றாரே என்று மக்கள் கூறுவார்களே, மக்களுக்கு நீங்கள் அஞ்சினீர்கள். அஞ்சுவதற்கு அல்லாஹ் ஒருவன் தான் தகுதியானவன். சேருவதற்கும் பிரிவதற்கும் அவன் இடம்பாடு கொடுத்திருக்கும் போது வாழ்க்கைக்கான தேவை எது, எது சரி எது தவறு என்பதை மிக தெளிவாக குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில்
தேர்ந்தெடுப்பதற்கு, சரி செய்து கொள்வதற்கு அல்லாஹ் வழியை வகுத்திருக்கக்கூடிய நேரத்தை அல்லாஹு தஆலா அந்த இடத்தில் மிக தெளிவாக பேசி இருவர்களுக்கு மத்தியில் தலாக்கை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வை அல்லாஹு தஆலா குர்ஆனில் பேசி காட்டுகின்றான். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இது போன்ற பல இடங்களில் ஒரு நேரத்தில் ஒரு மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக இன்னொரு மனைவியிடத்தில் நான் தேனை குடிக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்து விட்டார்கள். உடனே அல்லாஹுக்கு கடுமையான கோபம். இது போன்று செய்வதே தவறு. ஒரு மனைவியை திருப்திப்படுத்த இன்னொரு மனைவியிடத்தில் அல்லாஹ்வினுடைய சட்ட திட்டத்தை ஏன் நீங்கள் மாற்ற வேண்டும் என்று அல்லாஹு தஆலா கண்டிக்கின்றான். யா அய்யுஹன் நபி லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக். அல்லாஹ் ஹலாலாக்கியதை நீங்கள் எப்படி ஹராமாக்கலாம்? யார் உங்களுக்கு இந்த ரைட்ஸ் கொடுத்தது? யாரை திருப்திப்படுத்துவதற்காக இப்படி செய்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா கண்டித்ததை நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த இடத்தில் அல்லாஹ் அதைத்தான் பேசுகின்றான். நபியே, அல்லாஹின் மீது நீங்கள் பொய்யை இட்டுக்கட்டி கொண்டு இருக்கிறீர்கள் என்று அவர்கள் கூறுகிறார்களா? ஒருவேளை நீங்கள் அவ்வாறு செய்திருந்தால் உங்களுடைய உள்ளத்தின் மீது அல்லாஹ் முத்திரை பதித்திருப்பான், அல்லாஹ் முத்திரையிட்டிருப்பான். இதுல யாரும் விதிவிலக்கல்ல. என்னுடைய வேதம், என்னுடைய சட்டம், என்னுடைய ஆட்சி, என்னுடைய அதிகாரம், நீங்கள் அத்தனை நபர்களும் எனக்கு அடிமைகள். இதுல போஸ்டிங் இருக்கு, நபிமார்கள், சுஹதாக்கள், சித்தீகீன்கள், அது வேற. ஆனா ஆட்சி அதிகாரம், சட்டம் இயற்றக்கூடிய தன்மை, ஹலால் ஹராமை வகுக்கக்கூடிய உரிமை, இது என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. இதுல யாரும் பங்கு போட முடியாது என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனை வைத்து மிக தெளிவாக பேசுகின்றான். இதே விஷயத்தை சூரத்துல் ஹாக்காவிலும் நீங்கள் பார்க்கலாம். அங்க இன்னும் பயங்கரமா பேசலாம். இங்க ஒரே ஒரு வார்த்தையில விட்டுட்டான், உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹு தஆலா முத்திரை பதித்து விடுவான் என்பதோடு அல்லாஹ் விட்டு விட்டான். சூரத்துல் ஹாக்காவில் அல்லாஹு தஆலா எப்படி பேசுகின்றான் என்பதை பாருங்கள். அந்த 3 வசனங்களை பார்ப்பதற்கு முன்னால் அது எதனுடைய தொடர்ச்சியில் வருகின்றதோ அங்கிருந்து பார்த்தால் இன்னும் குர்ஆனுடைய தெளிவு நமக்கு தெளிவாக புரிய வந்துவிடும். அல்லாஹு தஆலா இந்த இடத்தை மிக தெளிவாக பேசுகின்றான். ஒரு நாள் தஹஜ்ஜுத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் ஹாக்காவை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் மஸ்ஜிதுல் ஹரம்ல. அப்படி ஓதிக்கொண்டே இருக்கும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ட்ரி ஆகுறாங்க தஹஜ்ஜுடைய நேரத்தில். இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மனதளவில் மிகப்பெரிய சந்தேகங்கள். இது என்னவா இருக்கும்? மறுக்கவும் முடியல, ஏத்துக்கவும் முடியல, என்ன பண்றதுனே தெரியல. குர்ஆனுடைய வசனங்கள் உள்ளத்தை போட்டு வாட்டி வதைக்கிறது. இதை உன்னிப்பாக கவனித்தால் அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஏற்றே ஆக வேண்டும். இது உள் மனசினுடைய உறுத்தல். ஆனால் வெளிப்படையில் பார்க்கும்போது காலம் காலமாக முன்னோர்கள் காட்டி தந்த லாத்து, மனாத், உஸ்ஸா இவைகளை புறக்கணிக்க வேண்டுமா என்ற மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. இப்போ உள்ள நுழையிறாங்க. உள்ள நுழையும் போது இந்த மன உளைச்சலோடு உள்ள போறாங்க. இந்த சந்தேக கணைகள் உள்ளுக்குள் எழுந்து கொண்டே இருக்கின்றது. இப்படி என்ட்ரி ஆகுறாங்க. என்ட்ரி ஆகிற நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுறாங்க, ஃபலா உக்ஸிமு பிமா துப்சிரூன் வமா லா துப்சிரூன். நீங்கள் பார்க்கக்கூடியவற்றின் மீதும் சத்தியமாக, உங்களுடைய கண்கள் எதை பார்க்காதோ அதன் மீதும் சத்தியமாக, இன்னஹு லகௌலு ரசூலின் கரீம், நிச்சயமாக இது சங்கையான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த அந்த தூதருடைய சொல்தான் இது என்று ஆயத்து ஓடுது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிக்கிறாங்க, சந்தேகத்துல நிக்கிறாங்க. ஆயத் இப்படி போகுது, நபி அவர்கள் ஓதுறாங்க, ஃபலா உக்ஸிமு பிமா துப்சிரூன் வமா லா துப்சிரூன் இன்னஹு லகௌலு ரசூலின் கரீம். அப்ப இந்த இப்படி ஃபமா லா துப்சிரூன் ஃபலா உக்ஸிமு பிமா துப்சிரூன் இப்படி ரைமிங்கா போகும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனசுல மறுபடியும் நினைக்க தோணுது, ஒருவேளை இது கவிதையா இருக்குமோ, முஹம்மது பாடுகின்ற இந்த கவிதை ஒரு வித்தியாசமான கவிதையோ என்று நினைக்கும் நேரத்தில் நபி அவர்கள் தொடர்ச்சியா ஓதுறாங்க, வமா ஹுவ பிகௌலி ஷாயிர், இது கவிதை அல்ல. வமா ஹுவ பிகௌலி ஷாயிர், இங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைக்கிறாங்க, அங்க வசனம் யதார்த்தமா ஓடுது. வமா ஹுவ பிகௌலி ஷாயிர், இது கவிதை அல்ல. கலீலம் மா துமினூன், குறைவானவர்களே இதை நம்பிக்கை கொள்கிறார்கள். அப்புறம் அப்படியே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைக்கிறார்கள், ஒருவேளை இது ஜோசியருடைய சொல்லா இருக்குமோ. ஏன் மனசுல நினைச்சது அங்க ஓடுது, இது கவிதையா இருக்குமோன்னு நான் நினைச்சேன். முகம்மதுக்கு நான் வந்திருக்கிறதே தெரியாது, அவர் அந்த பக்கம் திரும்பி ஓதிக்கிட்டு இருக்கிறார்.
நான் கவிதையாக இருக்குமோ என்று நினைக்கிறேன், கவிதை இல்லைன்ற வசனம் ஓடுது. ஒருவேளை இது ஜோசியருடைய சொல்லாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. வலா பிகௌலி காஹின், இது ஜோசியருடைய சொல்லும் அல்ல. ஆயத்து ஓடுது. வலா பிகௌலி காஹின், இது ஜோசியக்காரருடைய சொல்லும் அல்ல. கலீலம் மா ததக்கரூன், குறைவானவர்களே இதை உணர்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஆயத்து ஓடுது. அப்போ மீண்டும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைக்கிறார்கள், இது என்னதான், அப்போ இது என்னதுதான், இது இப்படி உள்ளத்தை வாட்டி வதைக்கின்றதே, தீனை ஏற்கவும் முடியல, விட்டு விலகவும் முடியல, இந்த வசனங்கள் இழுக்கின்றதே நம்மை என்று உள்ளத்தால் நினைக்கும் நேரத்தில் வசனம் ஓடுது. தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன், அகிலங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இரட்சகனான அல்லாஹின் புறத்திலிருந்து இறங்கிய வசனங்களாகும் இவை. இது இப்படிதான் இருக்கும். உங்களுடைய உள்ளத்தை வாட்டி வதைக்கல, மாத்தலனாதான் ஆச்சரியம். மாற்றுவதில் என்ன ஆச்சரியம்? மாற்றுவதற்காகத்தான் இறக்கி வைத்திருக்கிறோம். இது ஜோசியமும் அல்ல, இது கவிதையும் அல்ல, இது ரப்பின் புறத்தில் இருந்து இறங்கிய வசனங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒட்டுமொத்த சந்தேகங்களுக்கும் டோட்டலாக இந்த 6 வசனங்கள் பதில் கொடுத்ததற்கு பின்னால் அல்லாஹு தஆலா இப்போ பேசுறான். சூரத்து ஷூராவினுடைய 24வது வசனத்தில் என்ன சப்ஜெக்டோ அதை இங்கும் அல்லாஹு தஆலா பேசுகின்றான். வலவ் தகவ்வல அலைனா பஅல் அகாவில், ஒருவேளை இதில் இருக்கக்கூடிய வசனங்களை முஹம்மது சிலவற்றை மாற்றி இருந்தால் லஅഖذனா மின்ஹு பில் யமீன், அவருடைய கையை பிடித்து தடுத்து நாம் நிறுத்தி இருப்போம். அவருடைய வலது கரத்தை பிடித்து நாம் தடுத்து நிறுத்தியிருப்போம். நிறுத்திவிட்டு அல்லது நம்முடைய வலது கரத்தால் அவரை பிடித்து தடுத்து இருப்போம். அதாவது லெஃப்ட் ஹேண்டை விட ரைட் ஹேண்டுக்கு பலம் கூட. எல்லா நேரங்களிலும் ரைட் ஹேண்டு முன்னாடி வரும். இந்த தோரணையிலேயே அல்லாஹு தஆலா பேசுகின்றான், நம்முடைய வலது கரத்தால் அவரை தடுத்து பிடித்து நிறுத்திருப்போம். அப்ப ஸ்ட்ராங்கா பிடிச்சிருப்போம் அப்படின்றத அல்லாஹு தஆலா சொல்றான். சும்ம லகதஅனா மின்ஹுல் வதீன், பிடித்து தடுத்து நிறுத்தி அவருடைய கழுத்தை துண்டாக நாம் வெட்டி இருப்போம். யாருடைய கழுத்தை? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கழுத்தை. சும்ம லகதஅனா மின்ஹுல் வதீன், அவருடைய பிடரியை நாம் வெட்டி எடுத்திருப்போம். குர்ஆனை அவர் மாற்றி இருந்தால். அல்லாஹ்வினுடைய வார்த்தையை பாருங்க. குர்ஆன் மாற்றப்படவில்லை என்பதனுடைய சக்தி வாய்ந்த ஆதாரத்தை இந்த 2 இடத்திலும் அல்லாஹு தஆலா பேசுகின்றான். அதைத்தான் அல்லாஹ் பேசுகின்றான் இந்த இடத்திலும். நபியே, அவர்கள் உங்களின் மீது முஹம்மது பொய்யை இட்டுக்கட்டி பேசுகிறார் என்று அவர்கள் கூறுகிறார்களா? ஒருவேளை அவ்வாறு நீங்கள் செய்திருந்தால் உங்களுடைய உள்ளத்தின் மீது அல்லாஹ் முத்திரை பதித்திருப்பான். ஏனென்றால் வயம்ஹுல்லாஹுல் பாத்தில வயுஹிக்கல் ஹக்க பிகலிமாத்திஹி, அல்லாஹ் எப்போதும் பாத்திலானதை அழிக்கின்றான். நல்ல வார்த்தைகளை அல்லாஹு தஆலா எப்போதும் சத்தியத்தை வளர்த்து கொண்டே இருக்கின்றான். இன்னஹு அலீமும் பிதாத்திஸ் சுதூர், நிச்சயமாக ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய உள்ளங்களிலே மறைத்து வைத்திருப்பதை, அவர்களுடைய நெஞ்சங்களிலே மறைத்து வைத்திருப்பதை அறிந்தவனாக இருக்கின்றான் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சூரத்து ஷூராவினுடைய 24வது வசனத்தை முடிக்கின்றான். மொத்தமாக 24 வசனங்களுடைய தஃப்சீரை நாம் பார்த்து முடித்திருக்கிறோம். 25வது வசனம் முதல் அல்லாஹு தஆலா என்ன பேசுகின்றான் என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.